இதோ நாங்கள் அநேகர் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. அநேகராக நாங்கள் பல இடங்கள்ல கூடியிருக்கிறோம். இந்த டெக்னாலஜிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இதை ஆசீர்வதிப்பீராக. எந்த டிஸ்டர்பன்ஸ் வராதபடிக்கு, பிரேக் டவுன்ஸ் வராதபடிக்கு ஆவியானவரே நீங்க பார்த்து கொள்ளுவீராக. இந்த வசதிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களுடைய காதுகளுக்காக, எங்களுடைய இருதய சிந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். தெளிவு கொடுங்க, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இது பரலோகத்துக்குரிய காரியமா இருக்கிறபடியால ஆவியானவரே நீங்க கற்றுக் கொடுங்க, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, சிந்திக்க உதவி செய்யுங்க. எஸ், என் ஜனங்கள் சிந்தித்து அறிவுள்ளவர்களாயிருக்கிறார் என்று நீர் சொல்லுகிற சத்தத்தை நாங்க கேட்கும்படி செய்யுங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போகிறான், அது வேண்டாம் ஆண்டவரே. என் ஜனங்கள் அறிவுள்ளவர்களாய் என்னை அறிகிற அறிவிலை முன்னேறுகிறாள் என்று சொல்லுகிற சத்தத்தை எங்களுடைய காதுகள் கேட்டு நாங்கள் ஆறுதல் அடைய செய்வீராக. இது ஒழுங்கம் பண்ண பிரேசிக்காக, பிராங்குக்காய் ஸ்தோத்திரம். கலந்து கொள்ள அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவ நாமத்துல அவருடைய மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய துதி கணத்துக்காக ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிறைய பேர் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த ரிக் வாரன் சொல்லுகிற போதகர் எழுதின தி பர்பஸ் ட்ரிவன் லைஃப், நோக்கத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்கிறதா அந்த புத்தகத்துடைய தலைப்பு. தி பர்பஸ் ட்ரிவன் லைஃப். இந்த நோக்கத்தை குறித்து ஒரு சின்ன அறிமுகம். பிறகு 1வது பாடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணேன். விசேஷமா ஜெனிஃபரும் ஜாஸ்லின் கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஆனா இது ரிப்பீட்டா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ நீங்க நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. A journey with a purpose. ஒரு நல்ல நோக்கத்தோடு கூடிய பிரயாணம்ங்கிற தலைப்பு. A journey, JOURNE, with a purpose. அதை பற்றி சிந்திக்கும் போது this book is a guide to 40 days spiritual journey. 40 நாள் இந்த புஸ்தகத்துல இருந்து 40 பாடங்களை இந்த கிறிஸ்துவ பிரயாணத்துல படித்துக்கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட புஸ்தகம். முதலாவதாக, what on earth am I here for? நான் பூமியில இருப்பது எதற்காக? பெரிய கேள்வி. what on earth am I here for? பூமியில நான் இருப்பது எதற்காக? அதனுடைய பதில் தான் கண்டுபிடிக்க போறோம் இந்த பாடங்கள் மூலமாக. அதற்கு முதலாவது, வாழ்க்கையில் இருக்கிற ரெண்டு பிக்சர், அதாவது 2 படங்கள். ஒன்னு பிக் பிக்சர், இன்னொன்னு ஸ்மால் பிக்சர். பிக் பிக்சர்னா நம்முடைய டோட்டல் வாழ்க்கை, ஸ்மால் பிக்சர்னா அன்றாட வாழ்க்கை. Having this perspective, இது பேஜ் நம்ம உங்கள்கிட்ட இருக்கிற புஸ்தகம் வச்சிருக்கிற பேஜ் 9, நான் வாசிச்சுட்டு இருக்க பேஜ் 9. Having this perspective will reduce your stress in the journey, இந்த பிரயாணம், நோக்கமுள்ள இந்த பிரயாணம் உள்ள 40 பாடங்களை
நம்ம படிக்கும்போது முதலாவது வாழ்க்கையில வருகிற ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை ரிடியூஸ் பண்ணும். இட் ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை. ரெண்டாவது, சிம்பிளிஃபை யுவர் டிசிஷன். நீ வாழ்க்கையில் எடுக்கிற முக்கியமான முடிவுகளை சுலபமா எடுக்க உதவியா இருக்கும். மூன்றாவது, இன்க்ரீஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாழ்க்கையில உனக்கு திருப்தி, மன திருப்தி அதிகமா இருக்கும். முதலாவது, ரிடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ், உடைய மன அழுத்தத்தை குறைக்கும். ரெண்டாவது, சிம்பிளிஃபை யுவர் டிசிஷன், உன்னுடைய முடிவுகள் எடுக்கிறது உனக்கு சுலபமாகும். மூன்றாவது, இன்க்ரீஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வாழ்க்கையில திருப்தி அதிகப்படுத்தும். நாலாவது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பேர் யூ ஃபார் இட்டர்னிட்டி. நித்திய ஜீவனுக்கு உன்னை நித்திய ஜீவனுடைய வாழ்க்கைக்கு உன்னை தயார் பண்ணும். 4 காரியம் சொன்ன, எழுதிட்டீங்களா தெரியல, எழுதிங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறைந்தது 25,550 நாட்கள் உயிரோடு இருக்கிறோம். குறைந்தபட்சம் 25,550 நாட்கள். ரூபியமா 25,550 நாட்கள் எத்தனை வருஷம் சொல்ல முடியுமா? உடனே நீங்க நம்ம கணக்கு போட முடியாது, நீங்க கணக்கு போட்டுட்டு இருங்க. ஆனா நான் இங்க போட்டு வச்சிருக்கிறதுனால சொல்லுறேன். சுமார் 70 வருஷம், 75 வருஷம் உயிரோடு இருப்போம். நம்ம எல்லாருமே நல்ல ஹெல்த்தியா இருந்தா, இடையில வியாதி வராம இருந்தா சுமார் 70 அல்லது 75 வருஷம் உயிரோடு இருப்போம். அது 25,550 நாட்கள். அது எதுக்கு அந்த கணக்குன்னா, இந்த 25,550 நாட்களில 40 நாள் இந்த பாடம் படிக்கிறதுக்காக எடுக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்றதுக்காக சொல்லுவாங்க. 40 நாட்கள் 1 மணி நேரம் வாழ்க்கையினுடைய பிக் பிக்சர், டோட்டல் வாழ்க்கை பற்றியும் தேவனுடைய திட்டத்தை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு இந்த 25,550 நாட்களில 1 மணி நேரம் வீதத்துக்கு 40 நாள் எடுக்கிறதுக்கு யார் தீர்மானம் பண்ணாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. சோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், அப்படி 40 பாடங்கள், 40 நாள். ஏன் 40 நாள் பாடங்கள்? அதுக்கு காரணங்கள், அதுக்கு பைபிள்ல 40 குறித்து, நம்பர் 40 குறித்து நிறைய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 காரணங்களை நம்ம பார்க்க முடிகிறது. 1, நோவா, அவருடைய லைஃப் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை 40 days of rain. நோவாவுக்கு மழை பெய்தது எத்தனை நாள் தெரியுங்களா? 40 நாட்கள். நோவா பேழையில் இருக்கும்போது மழை பெய்யுது 40 நாட்கள். இரண்டாவது, மோசஸ் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை 40 days on the Mount Sinai. சீனாய் மலை மேல மோசே இருந்தபோது எத்தனை நாள் தெரியுங்களா? 40 நாட்கள். மூன்றாவது, கானான் தேசத்தை வேவு பார்க்க போட்ட அவங்க எத்தனை நாள் அங்க இருந்தாங்க தெரியுங்களா? 40 நாட்கள். சோ 40 நாட்கள், 40ங்கிற அந்த நம்பர், 40 வருஷம், 40 நாட்கள் தேவனுடைய பார்வையில என்னமோ ஒரு விசேஷம் இருக்கு. நாலாவதாக, தாவீது டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை கோலியாத்ஸ் 40 days challenge. 40 நாள் கோலியாத்து வந்து போயிட்டு வந்திருந்தான். 40 நாட்கள், 40 நாட்கள் ஆண்டவர் விட்டு வச்சிருந்தார். 40வது நாள் தான் தாவீது வர்றாரு, கோலியாத்தை கீழே தள்ளுகிறார். அடுத்ததாக எலியா was transformed when God gave him 40 days of strength. எலியா அந்த சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஓடுனான்னு வாசிக்கிறீங்க? ஞாபகம் இருக்கா? 40 நாட்கள் ஓடுனாராம். சோ 40 நாட்கள் என்னமோ பைபிள்ல ஒரு விசேஷமான கருத்து உள்ளதா இருக்கிறது. அதனாலதான் இந்த 40 நாள் பாடங்கள். அப்புறம் நினிவே, the city of Nineveh was transformed when God gave people 40 days. 40 நாட்கள் நினிவேவுக்கு 40 நாள் சான்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. 40 நாள் தான் டைம் கொடுத்திருந்தாங்க. யோனா போய் 40 நாட்கள் பிரசங்கம் பண்ணாரு. 40வது நாள்ல அவங்க மனம் திரும்பினாங்க. இந்த மாதிரி பைபிள்ல 40 நாள், 40 வருஷம், 40 என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறது.
பிறகு இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாட்கள். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து எத்தனாவது நாள் தெரியுங்களா? பெந்தெகோஸ்து நாள் 40வது நாள். அதனால இந்த பாடங்கள் 40 நாட்கள் நம்ம படிப்போமானால் நிச்சயமாக வாழ்க்கையினுடைய பிக் பிக்சர் நம்முடைய வாழ்க்கையுடைய டோட்டல் பிக்சர் என்னன்னு நமக்கு தெரியும். அதுல 4 காரியங்களை நான் வாழ்க்கையில விசேஷமாய் புரிந்து கொள்ளுவோம். ஏற்கனவே அந்த 4 காரியங்கள் சொன்னேன் நான். ஒவ்வொரு பாடத்தினுடைய முடிவிலேயும் 10வது பேஜ் நான் படிச்சு பார்த்துட்டு இருக்கேன். புஸ்தகம் வச்சிருந்தீங்கன்னா 10வது பேஜ். ஒவ்வொரு பாடத்தினுடைய முடிவிலேயும் சிந்திக்க வேண்டிய காரியம், 2வது மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம், 3வது முக்கியமான கேள்வி, 4வதாக சில கொஸ்டின்கள். அதோடு கூட இந்த பாடத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பேஜ் 17 திருப்பிக் கொள்ளுங்க. பேஜ் 17 அதனுடைய ஹெட்டிங்கே பாருங்க. அந்த தலைப்பு இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் காட். அதான் அந்த பாடத்தினுடைய தலைப்பு. பேஜ் 17 எல்லாமே ஆரம்பமாவது, எனக்கு ஞாபகம் ஒரு சினிமா பாட்டு, ஆரம்பமாவது பொண்ணுக்குள்ள. அது உண்மையல்ல. ஆரம்பமாவது ஆண்டவருக்குள்ள. பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே ஆவி மறைவது மண்ணுக்குள்ளேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது சரியான, அவ்வளவுதான் அவனுக்கு புரியும், அதுக்கு மேல புரியாது. ஆனா இட் ஆல் ஸ்டார்ட் வித் காட். எல்லாமே ஆரம்பிப்பது தேவனுக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே, ஆண்டவருக்குள்ளே. அதனுடைய தலைப்பு கொலோசியர் 1:16 கொலோசியர் 1:16 இங்கிலீஷ்ல எவ்ரிதிங் காட் ஸ்டார்டட் இன் ஹிம் அண்ட் ஃபைண்ட்ஸ் இட் பர்பஸ் இன் ஹிம். கொலோசியர் 1:16 யாராவது எடுத்தீங்களா? அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எதெல்லாம்? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய. பூலோகத்தில் உள்ளவைகளும். அதான் நமக்கு தேவையான பாயிண்ட். அவருக்கு காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அருமையான வசனம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆரம்பம் எல்லாமே ஆண்டவருக்குள்ள. So all start with God. அதனால 17வது பேஜ்ல முதல் லைன் என்ன எழுதுறீங்களா? It is not about you. வாழ்க்கை உன்னை பற்றி அல்ல, வாழ்க்கை உன் தேவனை பற்றியது. நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நம்ம பற்றி வாழத்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. The purpose of your life is far greater than your own personal fulfillment. வாழ்க்கையினுடைய அந்த நோக்கம், அந்த சித்தம், அந்த திட்டம் உனக்காக வாழுவதல்ல. வாழ்க்கையினுடைய திட்டம் உன்னுடைய சமாதானம், யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட், உனக்கு சமாதானம் கிடைக்கிறதுக்காக அல்ல, தேவனுக்காக. உன்னுடைய சந்தோஷத்துக்கு அல்ல, தேவனுக்காக. It is far greater than your family. உன்னுடைய குடும்பத்துக்காக நீ வாழக்கூடாது, தேவனுக்காக. Your career, நீ செய்யற வேலை உனக்காக அல்ல, தேவனுக்காக. இப்படி அந்த 17வது பேஜ்ல 5 முக்கியமானகளை வாசிக்கிறோம். உன்னுடைய திட்டங்களை நிறைவேற்ற வாழ்க்கை அல்ல, தேவனுடைய திட்டங்களை வாழ்க்கை நிறைவேற்ற நீ இருக்கிறாய், நான் இருக்கிறேன்.
If you want to know why you were placed on this planet, இந்த பூமியில சம பூமியில எதற்காக நாம் விடப்பட்டிருக்கிறோம்னா, to must begin with God. தேவன் ஆண்டவர் கடவுள் என்று ஒருவர் உண்டு. அவர் மூலம்தான் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த பூமியில வந்திருக்கிறோம், விடப்பட்டிருக்கிறோம். You were born by his purpose and for his purpose. எழுதி வச்சுங்க. நீ பிறந்தது அவரால, நீ வாழறது அவருக்காக. நீ பிறந்தது அவரால, நீ வாழ்வது அவருக்காக. அதுதான் பிரதானமான purpose in life. வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கம். We ask self-centered question. இந்த நான் மேலே சொன்ன அந்த இல்லாதபடிக்கு நம்ம எப்படி கேள்வி கேட்கிறோம்? நம்ம அடிக்கடி என்ன மாதிரி கேள்வி கேட்கிறோம்? We ask self-centered questions. Self-centered, சுயநலமான கேள்விகளை நம்ம அதிகமாக கேட்கிறோம். ஒண்ணு, what do I want to be? இப்ப நான் ஹைஸ்கூல் படிக்கிறேன், நான் யாரா மாறணும்? கவர்னர் ஆகணுமா, போலீஸ் ஆகணுமா? என்னை பத்தி தான் நான் திங்க் பண்றேன். அது தவறு. ரெண்டாவது எப்படி கேட்கிறோம்? What should I do with my life? என் வாழ்க்கையில வச்சு நான் என்ன செய்வது என்று, அதுவும் தவறான கேள்வி. நான் what are my goals? என்னை பற்றி, என்னுடைய கோல் என்ன? என்னுடைய கோலுக்கு என்ன சரியான தமிழ்? என்னுடைய இலக்கு என்ன? இலக்கு இலக்கு என்ன? இலக்கு இலக்குங்கயா? நோக்கங்களா? லக்கு. ஓகே, என்னுடைய லக்கு என்ன? அதாவது என்ன பத்தியே நமக்கு சொல்லி. My ambition. Ambitionனாக்க லட்சியம். லட்சியம். ஆமா, ambitionனாக்க லட்சியம். My dreams எல்லாமே my, me and I. my என்ன அர்த்தம் தெரியும் உங்களுக்கு? me என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும்? I என்ன அர்த்தம்? மூணு பேர் யாருங்க? me யாரு, my யாரு, I யாரு? மூணு பேர் ஒரே ஆளா, மூணு ஆளா? எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன். எல்லாமே ஒரு ஆள் தான். இப்போ நம்முடைய நோக்கங்களை தவறான இடத்துல இருந்து தோக்குறோம். அப்படி ஆரம்பிக்க கூடாது. ஏற்கனவே நாம கேட்டோம், you were born by his purpose. அவரால, அவருடைய சித்தத்துக்காக பிறந்திருக்கிறோம், அவருக்காக வாழ வேண்டியிருக்கிறது. அதுதான் உண்மையான சரியான கேள்வி. அதுக்கு முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம் வந்து, ஆமா, இந்த வசனம் யாராவது எடுங்க. யோபு 12:10 வாசிங்க யாராவது. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. பாருங்க, அருமையான வசனம். மாம்சமான சகல பிராணிகளும் மனுஷனும் தேவனுடைய கையில் இருக்கிறது. அவன் நீ பணக்காரனா இருக்கலாம், நீ உயர் ஜாதியா இருக்கலாம், நீ உலகத்துக்கே பெரிய ஆளா இருக்கலாம். ஆனால் யோபு 12:10 அருமையான வசனம். தயவு செய்து அந்த அப்படிப்பட்ட வசனங்களை மறுபடியும் வாசித்து பாருங்க. அப்போ புரிஞ்சு போயிடும், நமக்காக நாம் வாழக்கூடாது, நம்மை உண்டாக்குனதற்காக நாம் வாழணும்னு. அதனாலதான் இந்த கேள்வி. என்ன கேள்வி? It all starts with God. It doesn't start with me. என்னிலிருந்து ஆரம்பமாகல, ஆண்டவரிலிருந்து ஆரம்பமாகிறது. Contrary to what many popular books, movies and seminars, புஸ்தகங்கள், சினிமாக்கள், செமினரி, ஸ்பெஷல் கருத்தரங்குகள், இதெல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே செல்ஃப் ப்ரமோஷனுக்காக வேண்டித்தான் இருக்குதாகும். நிறைய புஸ்தகங்கள், நிறைய கருத்தரங்குகள், நிறைய சினிமாக்கள் ஒரு தனி மனிதனை ப்ரமோட் பண்ணுகிறது, தேவனை ப்ரமோட் பண்ணுகிறது அல்ல, இல்ல. அதனாலதான் இந்த 40 நாள் பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையை தேவனை, ஆண்டவரை, அவரே உயர்த்த, அவரே கனப்படுத்த, அவருக்காக
இன்னொன்னு ஆலோசிச்சு பாருங்க. We don't create ourselves. நான் பேஜ் 18 இருக்கிறேன். We don't create ourselves. We are created being. நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். யாரோ நம்மளை உண்டாக்கி இருக்காங்க. அவருக்கு பேர் ஆண்டவர், தேவன், கர்த்தர், கடவுள், கிரியேட்டர். அதனால நம்ம அவருக்காக வாழணும். அவர் நமக்கு ஒரு ஓனர்ஸ் மேனுவல் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஓனர்ஸ் மேனுவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசா ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா அது கூட ஒரு புஸ்தகம் கொடுப்பாங்க. அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னங்க? ஓனர்ஸ் மேனுவல். இந்த கேமரா வாங்கினவருக்கு சொந்தக்காரமாக கொடுக்கப்படுகிற புஸ்தகம். அது என்னது? அந்த கேமரா எப்படி ஆப்ரேட் பண்றது, அல்லது அந்த செல்போன் எப்படி ஆப்ரேட் பண்றது, அல்லது அந்த புதுசா வாங்கின அந்த குக்கரை எப்படி ஆப்ரேட் பண்றது, ஓனர்ஸ் மேனுவல். அது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஓனர்ஸ் மேனுவல், OWNER, ஓனர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காரு. அதுக்கு பேரு பைபிள். அவர் நம்ம படைத்தது மாத்திரமல்ல, நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்று ஒரு மேனுவல் கொடுத்துருக்காரு. அந்த மேனுவல் பேர் ஓனர்ஸ் மேனுவல். அதுக்கு இன்னொரு பேரு வேத புஸ்தகம், பைபிள். Hallelujah. Only the creator or the owner's manual could reveal. அதனாலதான் இந்த 40 பாடங்களும் வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கிறத தவிர மனுஷனுடைய பிலாசபியில அடிப்படையில் இல்லை. மனுஷனுடைய தத்துவத்துல அடிப்படையில இந்த 40 நாள் பாடங்கள் இல்ல. இந்த 40 நாள் பாடங்களும் வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஓகே. இன்னொரு லைன் வாசிக்கிறேன் பாருங்க. 18வது பக்கத்துல, you cannot arrive, middle of the 3வது பேஜ்ல, you cannot arrive at your life's purpose by starting with a focus of yourselves. உன்னை ஃபோக்கஸ் பண்ணி உன்னையே மையமாய் வைத்து உன் வாழ்க்கையினுடைய பர்பஸ, நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சுன்னா அது சுயநலமானதா தான் இருக்கும். ஒரு மனிதனை மையமாய் வைத்து வாழ்க்கையுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கிற ஒரு தத்துவ ஞானி இருப்பாரானால் அது சுயமானதா இருக்கும், தேவனுடையதா இருக்காது. அதை நாம புரிந்து கொள்ளணும். அதனால you must begin with God, your creator. உன்னை உண்டாக்குனவரை மையமாய் வைத்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்களை நீ கண்டுபிடிக்கணும். You exist only because God wills and you exist. நீங்களும் நானும் இன்னைக்கு பூமியில் உயிரோடு இருக்கிறது அவருடைய திட்டம். God's will, we are living, still existing. அவருடைய திட்டமாக்கு நீங்களும் நானும் எந்த ஆக்சிடென்ட் வந்தாலும் சாகாம இருக்கிறோம், எந்த வியாதி வந்தாலும் சாகாமல் இருக்கிறோம். கொரோனாவே வந்து அங்க அப்படியே நம்ம வீட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ உள்ள போகலாமா வேண்டாமா? காரணம் அவர் நம்மை பத்திரமாய் வைத்திருக்கிறதுனால. அதனால அவருக்காக நாம் வாழ முடிவெடுக்க வேணும். You were made by God and for God. அந்த லைன் எழுதிங்க. You are made by God. அவர்தான் உண்டாக்கினார், அவருக்காக நீயே உன்னை உண்டாக்கி கொள்ளல, நீ உனக்காக வாழக்கூடாது. அவர் உன்னை உண்டபடியால நீயும் நானும் அவருக்காகத்தான் வாழ வேணும். அதனால until you understand this, the life will never make it a sense. அர்த்தமுள்ளதா இருக்காது. எழுதிங்க. 5 காரியத்தை நாம புரிந்து கொள்ள வேணும். நம்முடைய origin, ORIGIN, நம்முடைய ஒரிஜினல், நாம origin. நம்முடைய ஆரிஜின் என்ன? ஆண்டவர். 2வது, நம்முடைய ஐடென்டிட்டி,
நம்முடைய அடையாளம் என்ன? மூணாவது, our மீனிங், நாம் வாழ்க்கிற வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? நாலாவது, our purpose, நாம் எதற்காக, பர்பஸ்னா நோக்கம், திட்டம், எதற்காக இருக்கிறோம்? ஐந்தாவது, our significance, முக்கியத்துவம், நம்மால என்ன முக்கியத்துவம், நாம பூமியில் இருக்கனால என்ன முக்கியம்? ஆறாவதாக, our destiny, எங்க போய் சேர்றதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். எந்த ஊருக்கு போறதுக்காக இந்த ஊர்ல இருக்கிறோம், அதாவது பூமியில எந்த ஊருக்கு போகும், நம்ம இந்த ஊருக்கு சொந்தக்காரங்கள்ல எங்கேயோ போறோம். அந்த ஊருக்கு பேரு இட்டர்னிட்டி, நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக தான் இந்த பூமியில் இருக்கிறோம், ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறோம் அந்த நித்திய ஜீவன் போறதுக்காக. எவ்ரி அதர் பிளான்ஸ் லீட் டு டெட் எண்ட். இந்த 6 காரியங்களை தவிர வேற எந்த நோக்கத்தோடும் தேவன் அல்லாத இருப்போமானால் அதனுடைய முடிவு துக்கமும் வேதனையுமாயிருக்கும். 18வது பேஜ்ல கடைசி பேராகிராஃப், many people try to use God for their own self actualization. உலகத்தில் இருக்கிற நிறைய இன்க்ளூடிங் கிறிஸ்தவர்கள் தேவனை, ஆண்டவரை தங்களுடைய சொந்த லாபத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. ஆண்டவரை சாமி கும்பிடுறது எதுக்குன்னா தங்களுடைய சொந்த காரியம் நிறைவேறதுக்காக. அது தவறு. அதை பற்றி சிந்தியுங்க, எப்படி அது தவறு என்று. You were made for God, not vice versa. Life is about letting God use you for his purpose. வாழ்க்கை என்பது ஆண்டவர் உன்னை தமக்காக தமது சித்தத்தை நிறைவேற்ற உபயோகிக்கிற பேரு பூரணமான வாழ்க்கை. எழுதிங்க அதைய. Let God use you for his purposes, not your using him for your own purpose. உன்னுடைய சொந்தத்துக்காக அவரை உபயோகிக்கூடாது, அவருக்காக நீ உபயோகிக்கப்பட வேணும். அதுக்கு 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம் ரோமர் 8:6. யாராவது ரோமர் 8:6 எடுத்து மறுபடியும் வாசி. கேட்கல எனக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஓகே, அந்த இடத்துல மாம்ச சிந்தைங்கிறது சிம்பிளி நமக்காக வாழ்வது, எனக்காக வாழ்வது, என்னை பிரியப்படுத்த வாழ்வது, என்னுடைய சந்தோஷத்துக்காக வாழ்வது, என்னுடைய மகிழ்ச்சிக்காக வாழ்வது, நான் லாபம் சம்பாதிக்க வாழ்வது. அதுதான் மாம்சம். மாம்சத்தை சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக. அதே அந்த பொண்ணு வாசித்த அந்த வசனம் இங்கிலீஷ்ல, obsession with the self in this matter is a dead end. சுயநலத்துக்காக வாழ்வருடைய வாழ்க்கை முடிவு வேதனையான முடிவு என்று இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறதாகும். சரி, 18வது பேஜ்ல கடைசி பேராகிராஃப். I have read many books that suggest ways to discover the purpose of my life. இன்றைக்கு இருக்கிற நம்ம எத்தனை பேர் எத்தனை புஸ்தகம் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹைஸ்கூல் போயிருக்கீங்க, காலேஜ் போயிருக்கீங்க. ஆனால் ஹைஸ்கூல் முடிச்ச பிறகு, காலேஜ் முடிச்ச பிறகு தொடர்ந்து புஸ்தகம் படிக்கிறீங்களா? எனிவே, இவர் என்ன சொல்றாரு, வாழ்க்கைன்ற என்ன, எதுக்காக வாழணும்னு 100 இல்ல, 1000 இல்ல, லட்ச புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதாகும். அத்தனையும் செல்ஃப் சென்டர்ட் புஸ்தகங்கள். நமக்காக, இப்படி வாழ்ந்தா இப்படி பணக்காரன் ஆகலாம், இப்படி படிச்சா இப்படி பெரிய ஆள் ஆகலாம், இப்படி பண்ணுனா இப்படி ஆட்சி அமைக்கலாம் என்று நம்முடைய இந்த சுயநலம் நிறைந்த புஸ்தகங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறதாகும். ஆனால் அவைகள் தவறானவைகள், தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள்.
இன்னொரு வசனம் வாசிங்க, 3வது வசனம். மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் ஒரு நிமிஷம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான். அதாவது உலகத்துல பெரிய ஆளா வரன்னு விரும்புகிறவன், பெரிய போஸ்ட்ல வரன்னு விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தேவனை அல்லாமல், ஆண்டவரை இல்லாம, அவருடைய உதவி இல்லாமல் படிக்கிறது மூலமாக, கடினமாக உடைக்கிறது மூலமாக, டிசிப்ளின் லைஃப் பண்றது மூலமாக பெரிய ஆள் ஆக முடியும். அதுதான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறோம். அவ்வளோ அந்த வார்த்தைகள் அடங்கி இருக்காங்க. தன் ஜீவனை ரட்சிக்கிற விரும்பம் என்ன ஆவானாமா? வாசிங்க. அதை இழந்து போவான். ஆமா, பட்ட பாடெல்லாம் கடைசியில பிரயோஜனம் எல்லாம் போயிடும். ஆனா கீழே வாசிங்க. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், தன்னை என் நிமித்தமாக, உன்னை படைத்த ஆண்டவராகிய என் நிமித்தமாக, உன்னை உருவாக்கின ஆண்டவராக எனக்காக நீ வாழ்வாயானால், என் நிமித்தமாக நீ வாழ்வாயானால் என்ன எழுதி சொல்லுமா? வாசிங்க. அதை கண்டடைவான். நீ என்ன விரும்புறியோ அந்த ப்ரமோஷன் உனக்கு வரும், அந்த புகழ் உனக்கு வரும். உதாரணம், தாவீது இன்னமும் புகழப்படுகிறார். காரணம், தாவீது தேவனுக்காக வாழ்ந்தார். சாலமோன் இன்னும் புகழப்படுகிறார். காரணம், சாலமோன் தேவனுக்காக வாழ்ந்தார். பவுல் இன்னும் புகழப்படுகிறார். காரணம், பவுல் தேவனுக்காக வாழ்ந்தார். தனக்காக வாழ்ந்த யூதாஸ் இஸ்கரியோத்து என்னானார்? தனக்காக வாழ்ந்த காயின் என்னானார்? பைபிள் இருக்கிற உதாரணங்கள். அதே மாதிரி உலகத்துல தனக்காக வாழ்ந்தவர்கள். சோ இந்த சப்ஜெக்ட் நீங்க மறந்துடாதீங்க. It all starts with God. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், நம்முடைய உடம்பு, நம்முடைய உணர்வுகள் எல்லாமே ஆரம்பமானது தேவனுக்குள்ள, தேவனுக்காக, தேவனாலே. ஓகே, கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களாக பல philosophers, யார் அவங்க? philosophers, psychologists and philosophers, யார் அவங்க எல்லாம்? தத்துவ ஞானிகள். பல ஆயிரம் வருடங்களாக தத்துவ ஞானிகள், philosophers and psychologists, நம்ம பக்கத்துல போக முடியாது அந்த அளவு படிச்சவங்க தத்துவ ஞானிகள். ஒரு சமயத்துல கிட்டத்தட்ட 250 தத்துவ ஞானிகள் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை எதற்காக வாழணும் என்று 2 கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சாங்க. 250 philosophers and psychologists, உலகத்திலே தலை சிறந்த தத்துவ ஞானிகள், வாழ்க்கை என்பது என்ன, எதற்காக வாழ வேண்டும் என்று 250 பேர் ஒன்று சேர்ந்து வாழ்க்கைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுக்கு பேரு கடைசியில வாழ்க்கை இதுக்குத்தான், இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்ன கண்டுபிடிச்சதுக்கு பேரு. அதுக்கு அந்த அவங்க கண்டுபிடிக்க என்ன தெரியுங்க பேரோட கொடுக்கப்பட்டது? ஸ்பெகுலேஷன். 250 விஞ்ஞானிகள் அல்லது மனோதத்துவ அறிஞர்கள் ஒன்று கூடி கண்டுபிடிச்ச வாழ்க்கை என்பது இப்படித்தான் கண்டுபிடிச்சதுக்கு பேரு ஸ்பெகுலேஷன் அல்லது கெஸ்ஸிங். கவனிங்க. ஆனால் அந்த 250 உலகத்துல டாப் விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்ச அந்த பேரு என்ன சொன்ன? கெஸ்ஸிங் அல்லது ஸ்பெகுலேஷன். அதுக்கு பதிலா இந்த ஏற்கனவே சொன்னே நம்ம ஓனர்ஸ் மேனுவல் அப்படின்னா பைபிள் சொன்ன ஞாபகங்களா? ஓனர்ஸ் மேனுவல். அந்த மேனுவலை நீங்க படிச்சுன்னா வாழ்க்கை என்ன, வாழ்க்கை எதற்காக என்று அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a revelation, not speculation. revelation. தேவன் நம்முடைய எதற்காக வாழ வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்கு புரியும்படியான பாஷையில சொல்லியிருக்கிறார். இட்ஸ் a revelation,
not speculation or guesswork. உலகத்துல பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஸ்பெகுலேட் தான் பண்ணிருக்காங்க. ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது மீனிங் சொல்லிருங்க. ஸ்பெகுலேஷனாக அந்தாசா கண்டுபிடிக்கிறது, இதுக்காகத்தான் நாம் பிறந்தோம், அந்தாஸ். அல்லது இன்னொரு இன்னொரு வார்த்தை கூட இருக்குது, அடிக்கடி ராபர்ட் சார் சொல்லுவாரு. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் விஞ்ஞானிகள் எழுப்பியிருக்காங்க தெரியுமா? ஏத்தியஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏத்தியஸ்ட் தங்களுடைய டாக்டரின், தங்களுடைய டீச்சிங்க எந்த ப்ரூஃபோட கூட அவங்க சொல்லல. அவங்க எது மேல வச்சிருக்காங்க தெரியுமா? ஸ்பெகுலேஷன் மேல, யூகத்தின் மேல. மனுஷன் குறமா பிறந்திருக்கலாம், எனக்கு அதை நினைச்ச மனுஷன் குரங்கா பிறந்திருக்க நினைச்சு சில சமயத்துல கண்ணாடியில் நின்று என்னை பார்த்தேன், குரங்கு மாதிரியா தெரியும் கண்ணாடியில். Anyway, speculation, யூகம். ஆனா revelation is a proof. மறைபொருளாய் இருந்ததை வெளிப்படையாய் கொண்டு வந்து காட்டுறது பேர் ரெவலேஷன். ஏற்கனவே இருந்த ஒரு பொருள், ஒரு நிச்சயமான பொருளை இது பாருங்க இதுதான் என்று காட்டுறது பேர் ரெவலேஷன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய ரிவீல் பண்ணிருக்கார், ரெவலேஷன் பண்ணிருக்கார். நம்மளை ஆண்டவர் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி, கவனிங்க, God has not left us in the dark to wonder and guess why we are created. நம்ம மனிதனாகிய நம்ம ஆண்டவர் உண்டாக்கி, நீ எதுக்கு பிறந்தன்னு கண்டுபிடிச்சுக்கணும் உன்னை விடல. புரிஞ்சுதுங்களா? ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி நீ எதுக்காக படைக்கப்பட்ட நீயே கண்டுபிடிச்சுக்க. உன்னுடைய சைக்காலஜி மூலமாக, உன்னுடைய பிலாசபி மூலமாக, உன்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நீ எதுக்காக பிறந்த, நீ யாரு நீயே கண்டுபிடிச்சுக்கன்னு விடல. மாறாக அவர் என்ன பண்ணிருக்காரு? He has clearly revealed his 5 விதங்களில ஆண்டவர் தம்மை நமக்கு இதுதான் நீ என்று நமக்கு விளக்கி இருக்கிறார். 5 கோணங்களில, 5 விதங்களில, 5 காரணங்களுக்காக. ஒன்று, எக்ஸ்பிளைனிங். ஆண்டவருடைய இந்த பைபிளை படிக்கும்போது அது நமக்கு என்ன சொல்லுது? why we are alive. முதலாவது ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று அந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. இரண்டாவது, how life works. வாழ்க்கை எப்படி வேலை செய்கிறது என்று அந்த பைபிள் சொல்லுகிறது. மூன்றாவது, what to avoid. எதையெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று அந்த மேனுவல், அந்த ஓனர்ஸ் மேனுவல் சொல்லக்கூடாது. எதையெல்லாம் சொல்லலாம், எதையெல்லாம் சொல்லக்கூடாது, எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுங்களா? ரிவீல், ரெவலேஷன்ங்கிற பைபிள் இருக்கிறது. பைபிளுக்கு இன்னொரு பேரு ரெவலேஷன், ரிவீல்டு பை காட். காட் நம்ம வெளிப்படுத்துக மனுஷனை இப்படித்தான் இருக்கணும். அண்ட் நாலாவது, வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்துல என்னத்தை எதிர்பார்க்குது என்று. இப்போ கொரோனா வந்ததுனால லட்சம் கோடி மக்கள் கேள்வி இருக்கிறாங்க. ஏன் இது வந்தது, எதற்காக வந்தது, என்ன பண்றது, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று லட்சம் கோடி பேர் கேள்வி கேட்கிறாங்க. பதில் கிடைக்காம செத்தே போயிட்டாங்க. ஆனால் இந்த தேவனையும் அவருடைய ரிவீல்டு பைபிளையும் வாசிக்கும் போது என்ன புரியுறது? வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் என்ன இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு எதிர்காலம் ஒரு பிரைட்டா தோணுது, டார்க்கா தோணல. எனக்கு 75 வயசுக்கு அதிகமாயிடுச்சு. என்னுடைய எதிர்காலத்தை பார்த்து, என்னுடைய எதிர்காலம் எனக்கு மயமயமாயின்னு இல்லை,
என் எதிர்காலம் எனக்கு பிரைட்டா இருக்கு, வெளியும் நல்ல தெளிவா இருக்காக்கும். நான் சாவேன், செத்த பிறகு என் ஆத்துமா என் சரீரத்து வெளியே வரும். அது யார அந்த ஆத்துமாவை உண்டாக்குனதோ அவர்கிட்ட போகும். அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து என்று நானும் என் சிந்தையும் தெளிவா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. அப்பா ஒரு அல்லேலூயா வந்தது. எஸ், தெளிவா இருக்கிறமாக்கும். 5 காரியம் சொன்னேன், எழுதிட்டீங்களா? 4 பைபிள் என்னன்னு சொல்லுது? we are alive. நம்ம பூமியில இருக்கிறோம்னு பைபிள் சொல்லுது. நீ பூமியில் இருக்கிற, நீ செத்த போனவல்ல, நீ ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆள் அல்ல. ஒண்ணு. இரண்டாவது, how life works, வாழ்க்கை எப்படி வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது, அல்லது இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை எப்படி நடைமுறைப்படுகிறது. மூணாவதாக, what to avoid, எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்யணும். கேரளாவில் ஒரு பெரிய, இப்ப சமீபத்தில் கேரளாவில் ஒரு பெரிய சினிமா நடிகை போலீஸ்ல மாட்டிட்டாங்க. காரணம் என்ன? செய்யக்கூடாதத இந்த அம்மா தங்கம் கடத்துறாங்கன்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கேட்டீங்களா? நியூஸ் கேக்குறீங்களா இல்லையா? அதுல கேரளா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆத தலைப்பு இருக்குதுன்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா நிச்சயமா அந்த லேடி மாட்டிட்டாங்க. காரணம், தங்கம் தப்பா? தங்கம் வச்சிருக்கிறது தப்பா? இல்ல, தங்கம் தப்பு இல்ல, தங்கம் வச்சிருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அந்த தங்கத்தை அந்த அம்மா அடைஞ்ச விதம் தவறானது. ஆனா அந்த பைபிள் இந்த வேத புத்தகம் ரிவீல்டு ரெவலேஷன் சொல்லுது, ஸ்மக்லிங் பண்ணாத, திருட்டுத்தனமா செய்யாத. சோ இதெல்லாம் எதுங்கிருந்து வருது? ஆண்டவர் கொடுத்த ஓனர்ஸ் மேனுவல்ல. அடுத்தது, வாட் எக்ஸ்பெக்ட் இன் த ஃபியூச்சர். 4 காரியம் சொன்ன, எழுதி வச்சுங்க, அப்புறமா படிச்சு பாருங்க. சரி, இன்னொரு வசனம் வாசிங்கம்மா. 5வது வசனம். 5வது வசனம் 1 கொரிந்தியர் 2:7. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய எதுக்கு முன்னே? உலக தோற்றத்திற்கு முன்னே. ஆலோசிங்க. உலகம் எப்ப உண்டாச்சு? பிரவீன், உலகம் எப்ப உண்டாச்சு? நீங்க அப்ப இருந்தீங்களா உலகம் உண்டாக்கும் போது? இல்ல, பரவாயில்ல. எப்ப உண்டாக்குனால நம்ம இல்லன்னு தெரிஞ்சுட்டோம். அது நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நானே இல்ல. ஆனா எத்தனையோ 1000 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உண்டாச்சுன்னு சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எப்படியோ இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே, நினைச்சு பாருங்க, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பேரு கடவுள்னு பேரு, அவருக்கு பேரு ஆண்டவர்னு பேரு. வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக. பாருங்க அந்த வசனத்தை இப்படி, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன். அடுத்த லைன் அப்புறம் படிச்சுக்குவோம். உலக தோற்றத்துக்கு முன்னே யாரு? எங்க தாத்தா இல்ல, எங்க தாத்தாவுடைய தாத்தாவும் இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன். ரொம்ப சத்தமா கத்திட்டுனா. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன். வாசிங்கம்மா. நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும். பாருங்க, யாருக்காக? நம்முடைய மகிமைக்காக. அருமையான அந்த வசனம் நீங்க வாசிக்க, நான் மகிமை இல்லாதவனான ஜாதிகளை பிறந்தவன், நான் மகிமை இல்லாத
ஏழை குடும்பத்துல பிறந்தவன். உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த ராஜா சுல்ராஜ் மகிமையில்லாத ஜாதியில பிறந்த ராஜா சுல்ராஜ், மகிமை இல்லாத குடும்பத்துல பிறந்த ராஜா சுல்ராஜ மகிமைப்படுத்தும்படி உலக தோற்றத்துக்கு முன்னே திட்டம் போட்ட தெய்வமாக்கு இந்த ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வாசிங்க, முடிச்சிருக்க அந்த வசனத்தை. மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியம், அதுதான் ரெவலேஷன். அந்த வார்த்தை மறைக்கப்பட்ட இருந்தது. உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னுடைய மகிமை பற்றி எனக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் தாங்க சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மகிமையின் மேல மகிமை அடைவார்கள். கேரண்டி, அது ஒண்ணு சந்தேகமே இல்லை. அருமையான வசனம். வாசித்த எல்லா வசனம் யோபு 12:10, ரோமர் 8:6, மத்தேயு 16:25, இப்ப வாசித்து 1:2-7, இது எல்லாமே அருமையான வசனங்கள். மறுபடியும் எழுதி வைங்க, வீட்டுல போய் திரும்பி பாருங்க, படிச்சு பாருங்க, மெடிடேட் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியான கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இது என்ன சொல்லிக் கொடுங்க, ஆழமா சொல்லிக் கொடுங்க, புரியும்படி சொல்லிக் கொடுங்க, நான் புரியும்படி எனக்கு சொல்லிக் கொடுங்க. சந்திரசேகர் புரிஞ்சுக்கலாம், அல்ல அவங்க மனைவி ரூபியமா புரிஞ்சுக்கலாம், ஜான் வில்லியம் புரிஞ்சுக்கலாம். ஆண்டவரே நான் புரிஞ்சுக்க சொல்லிக் கொடுங்க, கேளுங்க. இந்த வசனங்கள் உன்னோட பேசும். அவர் பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்லவர். ஓகே, இன்னொரு லைன் படிக்கிற பாருங்க. God is not the starting point of our life. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அல்ல. He is the source of your life. அந்த சென்டென்ஸ் பாருங்க. God is not a starting point of your life. He is the source, SOURCE, source of your life. அவர்தான் நீ உயிரோடு இருக்க காரணம். அவர்தான் சோர்ஸ், அவர்தான் ஃபவுண்டேஷன், அவர்தான் அடிப்படை, அவர்தான் அதனுடைய எல்லாமே சோர்ஸ். SOURCE. அதனால to discover your purpose in your life, turn to God's word. நீ யாரு, நீ என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்று நீ கண்டுபிடிக்க என்ன செய்ய? சாமியார் ஆகாத, turn to God's word, Bible. வேத புஸ்தகத்தை வாசி, திரும்ப திரும்ப வாசி. நீ யாரு, எதற்காக இருக்கிற, ஏன் இத்தனை பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிற, அத்தனைக்கு பதில் சொன்னது. Don't turn to world's wisdom. உலக ஞானத்துக்கு தாயா திருப்பாத உன்னை தேவ ஞானம் நிறைந்த வேத புஸ்தகத்துக்கு உன்னை திருப்பு. உலக ஞானத்துக்கு உன்னை திருப்பாத. இன்னும் அதிகமான குழப்பம் உனக்குள்ள வரும், இன்னும் அதிகமான வேதனை வரும். மாறாக உன்னை உண்டாக்கின, உன் மேல கருசுனை உள்ள, உனக்காக எழுதி வைத்த அந்த ஓனர்ஸ் மேனுவல்ங்கிற பைபிளுக்கு நீ போ. It will reveal you. உனக்கு ரெவலேஷன் அதுல வரும், உனக்கு வெளிப்பாடு அதுல வரும். இன்னொரு வசனம் வாசிங்க, 6வது வசனம், எபேசியர் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு, அவருடைய மகிமைக்கு மனிதர்களாகிய நாங்கள் புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு, அவருடைய
அந்த சர்வவல்லுடைய மகிமைக்கு நாங்க புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு வாசிமா தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் தம்முடைய சித்தத்துக்கு ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அந்த ஒரு வசனத்தை நான் இன்னொரு 10 நிமிஷம் பேச முடியும், ஆனா டைம் இல்லை. அவ்வளோ அந்த வசனத்துல அவ்வளோ லோடு அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையை தனித்தனியா வாசிக்கணும். ஜெபத்தை ஒவ்வொரு வார்த்தை தனித்தனியா அர்த்தம் பறிக்கணும். அவ்வளவு இருக்கு. எனவே சுருக்கமாக எத்தனையோ 1000 கோடிக்கு அப்பால் மைல் இருக்கிற 1000 லட்சம் கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற தேவன் உன்னை குறித்து என்னை குறித்து கரிசனையுள்ளவராகி அங்கிருந்து அவருடைய எண்ணங்களை நினைவுகளை நமக்காக எழுதி கொடுத்த புஸ்தகம் தான் ஓனர்ஸ் மேனுவல் பைபிள், வேத புஸ்தகம், தேவ வார்த்தை. அதை வாசிப்போம், பயன்படுவோம். ஸோ இப்போ முடிக்க போகிறோம். இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. கடைசியாக 3 முக்கியமான பாயிண்ட், 3 இன்சைட், INSIGHTS இன்சைட், பேஜ் 20ல கடைசி பேராகிராஃப். 3 இன்சைட், 3 தெளிவுகளை உங்க முன்னாடி வைக்கிறேன். 1, you discover your identity and purpose through relationship with Jesus Christ. 2 வார்த்தை, நீ யார், ஐடென்டிட்டி, நீ யார், உன்னுடைய ஐடென்டிட்டி, அடையாளம். தேங்க்யூ. உன்னுடைய அடையாளம் என்ன, நீ எதுக்காக பிறந்தா, பர்பஸ், ஐடென்டிட்டி அண்ட் பர்பஸ் உனக்கு முழுமையாய் தெரிந்து கொள்ள நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், உனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சரியான உறவை ஏற்படுத்து. அதுக்கு வழி பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுவாய். ஆனால் 2 காரியத்தை அவர் உனக்கு கொடுப்பார். 1, உன்னுடைய அடையாள, நீ உன்னுடைய ஜாதி அடையாளம் அல்ல, உன்னுடைய படிப்படையாளம் அல்ல, உண்மையானபடி நீ பூமிக்கு வந்த அடையாளம், உண்மையானபடி நீ பூமியில இருக்கிறதுக்கு அடையாளம், எதுக்காக பூமியில் இருக்கிறா, என்ன செய்யணும், அந்த அடையாளமும். அப்புறம் பர்பஸ், நோக்கமும். through relationship with Jesus Christ, இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவு கொள்ள பழகு. இயேசு கிறிஸ்து நம்பி மதம் மாற வேண்டாம், ஒரு யோசனை இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னுடைய உறவை உண்டாக்கு. இயேசு கிறிஸ்துவோட உறவு உண்டாக்க முடியுங்களா? முடியும். இயேசு கிறிஸ்துவோட பேச முடியுங்களா? முடியும். இயேசு கிறிஸ்து என்னோட கூட உறவு வைப்பாரா? முடியும். 1000 லட்சம் கோடி பேர் உலகத்துல இயேசு கிறிஸ்துவோட உறவு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மதவாதிகள் எல்லாம் அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள். If you don't have such a relationship, 20வது பேஜ்ல, if you don't have such a relationship, அதை நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயார். அவரோடு கூட உறவு வைக்க தெரியலன்னா, இயேசு கிறிஸ்து பத்தி நீ கேட்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்து பத்தி நீ செய்தி காட்டிருக்கலாம், ஆனா உறவு இல்லை உனக்கு. அந்த உறவை பத்தி நாங்க உனக்கு தெளிவா சொல்ல தயார் இருக்கோம். 2வதாக, God was thinking of you long before you ever thought about him. கவனிங்க, நான் படிச்சது இந்த வார்த்தை, நீ கடவுள் இருக்கிறதா இல்லையான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உன்னை அறிந்திருக்கிறார். புரிஞ்சதா உங்களுக்கு? நீ பிறந்து தீகா கட்சியிலையோ ஏதோ கட்சியில சேர்ந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு ஆராய்ச்சிக்கு முன்னாடியே
உன்னை பத்தி அறிந்தவராக்கு இந்த ஆண்டவர். காரணம் அவருடைய சோர்ஸ், SOURC. மாத்திரமல்ல, his purpose, அவருடைய திட்டம், சித்தம் for your life predates your conception. நீ உன் தாயின் வயிற்றுல உருவாவதுக்கு முன்னே, நீ உன்னுடைய தாயின் வயிற்றுல சின்ன கருவாய் உருவாக்குறதுக்கு முன்னே உன்னை குறித்து அவர் அருமையான திட்டம் வைத்திருக்கிறார். Are you happy? Hallelujah. Hallelujah. We are happy. All right, thank you. He planned it before you existed. நீ பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு நல்ல திட்டத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். அந்த திட்டத்துல 4 காரியம். நீ என்ன வேலை செய்யணும், உனக்கு எப்படிப்பட்ட லைஃப் அமையணும், உன்னுடைய ஹாபி என்ன, இது எல்லாமே. பட் யூ டோன்ட் கெட் டு சூஸ் யுவர் பர்பஸ். உன்னுடைய தேவ திட்டத்தை நீயா கண்டுபிடிக்க முடியாது, அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். மூணாவதாக, முதல் பாயிண்ட்ல இயேசு கிறிஸ்துவோட ரிலேஷன்ஷிப் சரி வச்சுக்கோ. ரெண்டாவது பாயிண்ட், இந்த ஆண்டவர் God was thinking of you long before you ever thought about him. நீ அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை அவர் அறிந்திருக்கார். மூணாவது பாயிண்ட், the purpose of your life is fits into much larger cosmic purpose. அந்த வார்த்தை எழுதிங்க, COSMIC, cosmic purpose. உனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம், அந்த purpose is a cosmic, அதாவது மகா பெரிய திட்டமாகும். அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னோடு கூட, நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜூம் டெக்னாலஜி மூலம் அவருடைய திட்டமாக்குது. இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறது அவருடைய திட்டமாகும். ஆமென். நம்ம ஏதோ மத வல்லுநர்கள் ஆகிக்கொண்டில்ல, இல்ல இல்ல இல்ல, நாம் அவருடைய உறவையும் அவருடைய திட்டத்தையும் இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள இந்த கிளாஸ், இந்த நேரம், இந்த இடம். So அவருடைய காஸ்மிக் பர்பஸ், COSMIC, காஸ்மிக் பர்பஸ் 21வது பேஜ்ல இருக்கணும். 21வது பேஜ் கடைசி அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் கேளுங்க. ரஷ்யன் நாவலிஸ்ட், உலகம் புகழ் பெற்ற நாவல் எழுதுற, சின்ன சின்ன கதை நாவல் தெரியும், நாவலிஸ்ட், ரஷ்யாவில் உலக புகழ் பெற்ற ஆண்ட்ரூ பீட்டோ என்று உலக புகழ் பெற்ற ரஷ்ய நாவலிஸ்ட், பெரிய புகழ்பெற்ற மனுஷன். ஆனா அவரோட மனசுல வெறுமை, அவரோட மனசுக்குள்ள ஒரு எம்டினஸ். அவர் ஒரு நாள் ரஷ்யாவில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அதுவரை கடவுளை பத்தி, ஆண்டர் பத்தி அனாவசியமாய அற்புதமாய் நினைத்து கொண்டிருந்த அவரை இந்த ஆண்டவர் தம்முடைய ரெவலேஷனால, வெளிப்பாடுனால தொடுகிறார். அவரு அந்த ட்ரெயின் விட்டு இறங்குறாரு. தனக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்து உணர்கிறாரு. அவர் இப்படி எழுதுகிறாரு, without God life make no sense. அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு, பரலோகத்தில் இருக்கிற அந்த சர்வலோகாதிபதி ஆகிய
கிரியேட்டர் படைத்த தேவனிடத்து வந்தபோது அவர் என்ன எழுதுறாரு? அவ்வளவு பெரிய உலக புகழ்பெற்ற ரஷ்யன் நாவலிஸ்ட், without God life makes no sense. தேவனில் மெய்யான தேவனுடைய உறவு அனுபவம் இல்லைன்னா வாழ்க்கை அர்த்தம் இல்லாதது. நான் இதுவரை, அவர் கீழே எழுதுகிறார், நான் இதுவரை இருளில இருந்தேன். உலக புகழ்பெற்ற நாவலிஸ்ட் நானு, ஆனா இருளில் இருந்தேன். நான் இப்போ இந்த ட்ரெயின்ல கிடைத்த அனுபவத்தின் வழியாக I am walking into God's light என்று எழுதுகிறார். தேவனுடைய வெளிச்சத்துல நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். You may have felt in dark about your purpose in life. உங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நிலை இருக்கலாம். அந்த நாவலிஸ்ட் மாதிரி, அந்த ரஷ்யா நாவலிஸ்ட் மாதிரி வாழ்க்கையில சில இருள் சூழ்ந்த நிலைமைகள் இருக்கலாம். பயப்படாதே, கலங்காதே. இருள் சூழ்ந்த நிலைமையை மாற்றுகிற வெளிச்சத்தோடு கூடிய புதிய திட்டத்தை கொடுத்து உன்னை உபயோகிக்க விரும்புகிறார். உன்னை வாழ வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு அற்புதமான அன்புள்ள ஆண்டவர் இங்க இருக்கிறார். 21வது பேஜ்ல கடைசியிலேன்னு பாருங்க, இந்த ஆண்டவர் அறிந்து கொள்ளுவாயானால் congratulations to you என்று முடிக்கிறார் ஆக்கவர். Congratulations to you. You are about to walk into the light. இந்த பாடங்களுடைய முடிவில், இந்த 40 நாள் பாடங்கள் முடிவில், you are going to walk into life. Light. Darkness அல்ல, கன்ஃபியூஷன் அல்ல, குழப்பம் அல்ல, ஒன்றும் புரியாத நிலைமை அல்ல. உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு தெளிவாய் ஒவ்வொரு நாளும் காட்டுகிற தேவன், அவருடைய ஆவியானவர், அவருடைய குமாரனாகிய இயேசு உனக்காக சிலுவையில தொங்கினாராக்கும். அவர் நல்லவர், அருமையானவர். அதனால அந்த 21வது பேஜ்ல கடைசியில கீழே கடைசி பேராகிற பாருங்க, பாயிண்ட் டு பாண்டர், சிந்திக்க வேண்டியது, இட் இஸ் நாட் அபவுட் மீ. உன்னை பத்தி நினைக்காத, அவரை பற்றி. அவர் போதும். நீ உன்னை எப்படி விரும்புகிறாயோ அதை விட அதிகமாய் உருவாக்குறவராக்கும் அவர். நீ உன்னை எந்த அளவுக்கு உயர்த்து நினைக்கிறாயோ அதை விட அதிகமாக உருவாக்குற ஆண்டவராகும். So it is not about you, it is about God. பிறகு மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம், கொலாசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முடிஞ்சா எல்லாரும் மனப்பாடம் பண்ண. 1:16. Everything God started in him and finds a purpose in him. எல்லாமே அவருக்குள்ள, அவருக்காக, அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. அந்த கொலோசியர் 1:16 எல்லாம் மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக question to consider, 21வது பேஜ்ல question to consider. In spite of all the advertising around me, how can I remind myself that life is really about living for God, not myself? உலகத்துல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் எல்லா பக்கம் இருக்குது. அத்தனை இருந்தாலும் நான் எனக்காக அல்ல, நான் தேவனுக்காக என்று ஞாபகப்படுத்துற, நினைப்பூட்டுகிற ஒரே புஸ்தகம் பேரு மேனுவல், ஓனர்ஸ் மேனுவல், தேவனுடைய வார்த்தை, பைபிள். இதுதான் லெசன் 1. அந்த லெசன் 1 உடைய it's all starts with God. It's not about you, it's about God. Thank you. God bless you. சரி, ஒரு ஜெபம் முடிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஐக்கியத்துக்காக, இந்த ரெவலேஷனுக்காக, இந்த உம்முடைய திட்டத்துக்காக, ஐக்கியம் ரெவலேஷன் திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட அத்தனை பேரையும், குடும்பங்களையும், வாலிபர்களையும், பெரியோர்களையும், அவ்வளவு பேரையும்
உம்முடைய சித்தத்துக்காக எடுத்து உபயோகிக்கும்படி உம்முடைய சித்தத்தினால வழி நடத்தபடி இயேசுவின் நாமத்துல துதித்து ஜெபித்து எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen.